Jesus. Hallelujah. Praise and worship. நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை துதியானதை கர்த்தருக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, unite us in one spirit, in one mind, Lord, so that we'll worship you together in one spirit, in one truth, with all our strength. இந்த முழு பலத்தோட ஆண்டவரே நாங்கள் இங்கு துதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. We want to commit this praise and worship into your hand. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வர அவர்களை கிருபையோடு ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி. உங்கள் குழந்தை கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நேசிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we don't enjoy with Maker. You are moving in the midst of us, Lord. I worship you. I worship you, Lord. I worship you. I worship you. You are here, walking in this place. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, walking in this way. I worship you. I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, there is who you are.
Lord Jesus. நித்தியமான தேவன், நித்தியமான தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற இயேசு, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே.
2,000 years ago, after the death and the resurrection of Jesus Christ, before Jesus went on to be with the Father, He commanded a lockdown. He told His disciple in the Gospel of Luke chapter 24 verse 49 that they should tarry in Jerusalem. They should lock themselves away in prayer with one accord, praying together, and they should not begin their ministry. They should not go out and preach the gospel until they receive power on high. And you know, on the day of Pentecost, in Acts chapter 2 verse 1 to verse 4, the Holy Spirit came like a mighty rushing wind and filled the entire room, and the world was never the same again. What Jesus gave to them, the promise that Jesus gave to them, the imperative, the command Jesus gave to them to go into all the world to preach the gospel in Jerusalem, Judea, Samaria, and the uttermost part of the world came to pass. Why? Because on the day of Pentecost, the Holy Spirit came upon them. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பெந்தெக்கோஸ்த ஞாயிறு முதல் பெந்தெக்கோஸ்த நாளில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற மற்றும் ஒப்பற்ற பரிசுத்த ஆவியின் வரத்தை நினைவூற்றுகிறது. பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வாக்குறுதியாய் அளிக்கப்படுகிறது. மேலும் அப்போஸ்தலர் 2:39 படி வாக்குத்தத்தமானது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் பக்கத்திலும் தூரத்திலும்
யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு நாளை நினைவில் வைத்துக்கொள்ள உங்கள் சபையோடு ஆன்லைனிலே கூடவும். செபியுங்கள், நம்புங்கள். நம்முடைய தேற்றவாளரான பரிசுத்த ஆவியிடம் இருந்து ஒரு ஆற்றல் உள்ள அசைவை எதிர்பாருங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக செபியுங்கள். இயேசுவின் ரட்சிப்பை பெற ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மற்றும் சபைக்கு செல்லாதவர்களுக்கும் செபியுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் செபியுங்கள். வியாதிஸ்தர்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்து சுகத்தின் தொடுதலை பெற்றுக்கொள்ள செபியுங்கள். காத்திருங்கள், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வல்லமையை பெறுவீர்கள். குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட் ஜேசிசி. உங்களெல்லாம் திருப்பி பார்ப்பதில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. நம்ம ஆராதனைக்கு பிற்பாடு நம்மளுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் இருந்துச்சு. இருந்து நம்மளோட ஜெனரல் சூப்பரிண்டெண்டன்ட் பாஸ்டர் ஓம் சத்யான் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு க்ரீட்டிங்ஸை கொடுத்தாரு. உண்மையிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நேஷன் வைட், வேர்ல்ட் வைட் அண்ட் ஆல்சோ நேஷன் வைட் we are celebrating Pentecostal Sunday. சரியா? பெண்டகோஸ்தல் ஞாயிறை இன்று தேசம் முழுவதும் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மேலறையில் அவங்க அந்த நாள் கூடி அவங்க ஜெபிக்கும் போது தேவனோட வல்லமை, தேவனோட அக்கினி அவங்க மத்தியில் இருந்து இந்த ஆவியானவர் அப்படியாக காரியங்களை அவங்க மத்தியில் செய்து பற்பல பாஷைகளை அவங்க பேச ஆரம்பித்தாங்க, அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியாக ஆவியானவர் வளம் இறங்கி அந்த இடத்துல பெரிய அற்புதங்கள் செய்தார். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பெண்டகோஸ்டல் சண்டே என்று சொல்லி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று அந்த நாளாக இருக்குது. இன்று கூட ஆவியானவர் நம்ம மத்தியில் பெரிய காரியம் செய்வாராக. நம்ம எல்லாமே முன்னோக்கி போகிற ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னோக்கி போகிற ஜனமாக இல்லாதபடிக்கு நம்ம எந்த சூழ்நிலைகளும் கடந்து சொல்லியிருக்கிற ஜெயத்தை பெறுகிற ஜனமாக இருக்கிறோம். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. தேவன் உண்மையாகவே நல்லவராகவே இருக்கிறார். எவ்வளோ தான் பிரச்சனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, தேவன் நம்மளை கைவிடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நம்மளே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காகவே தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்மளை ரொம்ப அழகாக துதி ஆராதனையில் வர்ஷிப்பில் வழி நடத்தின மியூசிக் டீமுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நம்மளைய சிறந்த ஆராதனை தேவனுக்கு செலுத்தணும்னு சொல்லி எல்லா எஃபர்ட்டும் எடுத்துக்கிட்ட மியூசிக் டீமுக்கு, ஜிசிசியில் இருக்கிற மியூசிக் டீமுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக, நம்ம செய்திக்கு போகிறதாக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் விசுவாசிகள் கண்டிப்பாக நீங்கள்லாம் சேஃபாக மட்டும் இல்லாதபடிக்கு தேவ பலத்தில் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்ப்பதில் இந்த ஹோம் சர்ச்சுக்கு உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறவங்கெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போதும் சொல்வது தான், இப்போ நீங்கள் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. This is the first time நான் க்ளோரி சிட்டி சர்ச் ஏஜி கிளானா ஜோயாக்கு நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோம். உங்களோட போர்ட்டலில் யூடியூப்லேயும் சரி, நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நாங்கள் வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இயேசு உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் அதிகமாக உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கு அப்பாலப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் உங்கள் யாவரையும் யூ ஆர் மை கெஸ்ட்,
ஜிசிசியோட கெஸ்டாக இருந்தால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். ஓகே, நீங்கள் ஜிசிசி மெம்பராக இருந்தால் வெல்கம் டு ஜிசிசி ஹோம் சர்ச். ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஜிசிசி நம்ம இன்னும் ஒரு சில நேரத்தில் நான் என்னோட பிரசங்கத்தை நான் தொடங்கும் போது போகிறதுக்கு முன்பதாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு எப்போவுமே நம்ம சொல்கிறது யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் இன் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தொடாமல் வாய் வார்த்தையால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு என்று சொல்லுங்கள். கர்த்தருக்குள்ளாக நம்ம எல்லாமே புதிய சிருஷ்டியாக இருக்கும். கர்த்தருக்குள்ளாக நம்ம எல்லாமே we are so special in the eyes of the Lord. ஓகே, God has created us. தேவன் நம்மளை அவ்வளோ மிகவும் அழகாகவும் மிகவும் ரொம்ப யூனிக்காகவும் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, இன்று நான் உங்கள் கூட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, ஸ்டில் மூவிங் ஃபார்வர்ட். 2 வாரத்துக்கு முன்பதாக நான் இந்த மூவிங் ஃபார்வர்ட் கிராஸ் ஓவர் 1வது பகுதி உங்கள் முன்பதாக நான் பேசினேன். ஓகே, ஃபாலோவிங் காட். சரிங்களா, மூவிங் ஃபார்வர்டில் ரொம்ப முக்கியம். நம்ம தேவனை பின்தொடர்ந்து போனால் தான் நம்ம கண்டிப்பாக முன்னோக்கி போகிற ஜனமாக இருப்போம்னு சொல்லி அதை ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்றைக்கு 2வது பாகம் ஓகே ஃபேத்தை கொடுத்து நம்ம முன்னோக்கி போனால் கண்டிப்பாக தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருந்தால் தான் நம்ம முன்னோக்கி போக முடியும். அதனால் 2 வாரத்துக்கு முன்பதாக நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபாலோவிங் காட். Okay, in order to move forward, we have to follow God. Move forward, நம்ம முன்னோக்கி போகிறதுனா நம்ம கண்டிப்பாக ஒரு நபரை பின்னோக்கி போனால் தான் நம்ம முன்னோக்கி போக முடியும். ஓகே, ஸோ ஃபாலோவிங் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவனை நம்ம பின்னோக்கி போனால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போய் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான ஜெயத்தையும் நம்ம பெற முடியும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் முன்பதாக நான் சொல்ல எனக்கு வாஞ்சியாக இருக்கேன். நீங்கள் ஆஸ்திரேலியன் டாலர் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் அவங்களோட காசு ஓகே ரிங்கிட் ஆஸ்திரேலியன் டாலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2 காரியம் அங்கே இருக்கும். அந்த டாலரில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஈமு அந்த பேர்ட் ஓகே ஈமு பறவைன்னு சொல்லி அது இருக்கும். 2வது கேங்க்ரூ இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் அவங்களோட டாலரில் அது ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்பொழுதுமே நம்மளோட ரிங்கிட்டில் நீங்கள் எடுத்தாலும் முக்கியமான ஒரு காரியங்கள் மட்டும்தான் அந்த டாலர்ஸில் வச்சு ரிங்கிட்டில் அவங்க ப்ரிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியான ஒரு காரியம், ரொம்ப தத்ரூபமான ஒரு காரியம்னு சொல்லித்தான். ஸோ அதனால் ஏன் இந்த ஆஸ்திரேலியன் டாலரில் அந்த ஈமு பறவையும் அந்த கெங்குருவும் வைத்திருக்காங்கன்னு சொன்னால் இது 2மே என்ன கேரக்டரிஸ்டிக் காட்டுதுன்னு சொன்னால் இது 2மே முன்னோக்கி தான் போகும், பின்னோக்கி போகாது. கெங்குரு என்றைக்குமே அது ஜம்ப் பண்ணும்போது பின்னோக்கி ஜம்ப் பண்ணாது. இட் வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இட்ஸ் கோஸ் டுகெதர் வித் ஈமு. அந்த ஈமு பேர்ட் பார்த்தீங்கன்னா அது முன்னோக்கி தான் போகிறதால அது என்ன சொல்லுவாங்க பேக்வேர்டில் போகாது. ஸோ அதனால் இது 2 காரியமும் அவங்களோட நோட்டில் அவங்க ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உலகத்தை காரியமான இருக்கிற அந்த ப்ரிண்ட் அவுட்லேயே இந்தமாரி முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டோட அவங்க தேசத்தை அந்தமாரி நடத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா நம்ம தேவ ஜனமாக இருக்கிறோம். நம்ம தேவனை தெரிந்து கொண்டு அவர் தான் நம்மளுக்கு சகலமும் இருக்கிற ஜனமாக இருக்கிறோம். நம்மளும் முன்னோக்கி தான் போக வேண்டும். Hallelujah. நம்மளும் we have to move forward. We have to follow God. Okay, in order to move forward, first thing we have to follow God. Okay, actually நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. either to follow God and also be blessed, இல்லாட்டி நம்ம நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம். Okay, the choice is yours. சரிங்களா, 2 சாய்ஸ். நான் ஒன்றாவது சொன்னேன், நீங்கள் முன்னோக்கி போய் தேவன் பின்னால் போய் ஓகே நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம். இல்லாட்டி இல்லை நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன், இதே எனக்கு சூட்டாக இருக்கு, இதே நான் இத்தனை வருஷமாக நான் இப்படியே இருந்துட்டேன், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு கூட நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் ஜிசிசியாக இருக்கிற நீங்களும் நானும் முன்னோக்கி போகிற ஜனமாக இருப்போம் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். நம்ம இந்த மாதம் முழுதாக முன்னோக்கி போகிறத பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். we have to move forward. அந்த ஸ்டெக்கனாக இருக்கிற அந்த காரியத்தை நம்ம விட்டு நம்ம எப்பயுமே முன்னோக்கி போகிற ஜனமாக தான் இருக்கணும். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே
desire in our heart. நம்ம இருதயமானது ஒரு 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 வாஞ்சிக்குள்ளாக வரணும். நமக்குள்ளாரே நம்ம சொல்லிக்கணும், எஸ் ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் சொல்லி. ஸோ நான் இந்த கால வேளையில் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், ஜிசிசியாக இருக்கிற நீங்கள் அந்த ஒன்றாவதோட ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. டு ஃபாலோ காட், மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பி பிளெஸ்ட். ஆமென். அப்படி நம்ம வி ஃபாலோ காட், வி மூவ் ஃபார்வர்டாக இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற ரெஸ்பாண்ட் எப்படி வரும்னா, எஸ் லார்ட் ஐ வில் ஃபாலோ யூ. ஆமாம் ஆண்டவரே, நான் உன்னையே பின்தொடர்றேன், நீங்கள் என்னையை நடத்துங்க. ரெண்டாவது, மூணாவது, நீங்கள் எங்கெல்லாம் என்னை நடத்துகிறீங்களோ, எப்படியெல்லாம் நடத்துகிறீங்களோ, நான் உங்களை பின்னோக்கி வரேன். ஐ வில் ஃபாலோ யூ காட். அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம தேவனை பின்னோக்கி போகிறப்ப when we follow God, நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய தன்மை என்னன்னா, without ஹெசிடேஷன், தயக்கம் இல்லாமல் தேவனை நம்ம பின்னோக்கி போக வேண்டும். ரெண்டாவது என்னன்னா, முன்பதிவு இல்லை, ரெசர்வேஷன் இல்லாமல், எதுவுமே தெரியாது ஆனால் தேவனை முன்னோக்கி தேவனை தொடர்ந்து நம்ம போவோம் அப்படி சொல்லி. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, கேள்வியே கேட்கக்கூடாது. தேவனை நம்ம பின்னோக்கி போகிறப்ப when we follow God, we should not ask any question. எந்த கொஸ்டினும் நம்மளோட வாயிலிருந்து வரவே கூடாது. ஏன்னா நடத்துகிறவர் கணக்காக நம்ம போக வேண்டிய பாதையில் நம்மளை நடத்தி நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் வழி நடத்துவர், இனிமேல் நம்மளை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 3 கேள்வி நம்மளுக்கு வரவே கூடாது. தயக்கம் இருக்கக்கூடாது. முன்பதிவு, ரெசர்வேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் தான் நம்மளை நடத்துகிறார். அடுத்தது நம்ம கேள்வியே கேட்காம அவரை பின்னோக்கி போகணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கோ சொல்கிறாரா போக வேண்டும், தேவன் சொல்கிறாரா இவ்வளோ தூரம் நீங்கள் போகணும்னு சொல்லி சொல்கிறாரா, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். தேவன் நம்மளை நடத்துவார். அவரை நம்ம பின்னோக்கி போகும்போது, மனுஷனை பின்னோக்கி போகிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஜிசிசி தெர் ஆர் டிஃப்ரெண்ட். மனுஷனை பின்னோக்கி போனால் கண்டிப்பாக நம்ம நம்மளோட டெஸ்டினியை நம்ம அடையவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்ம நடத்துகிற பிதா, நம்ம நடத்துகிற தகப்பனை நம்ம அவர் பின்னாக போகிறப்ப நம்ம கண்டிப்பாக முன்னோக்கி போகிற ஜனமாக இருக்கிறோம். we will be the people, we will be the community that move forward. If we follow Jesus, if we follow Christ, தேவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் தேவனை நம்பி அவர் பின்னால் போனால் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு சின்ன ரீகேப் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பார்ட்க்கு நம்ம வந்திருக்கோம். என்னன்னா, தேவனை பின்னோக்கி போகிறப்ப when we follow God, தேவனை பின்னோக்கி போகிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இது நம்ம சந்திச்சு தான் ஆகணும். என்னன்னா விசுவாசம். we will go the journey of the faith. விசுவாச பாதியில் அவர் பின்னால் நம்ம போவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட டெக்ஸ்ட் நம்மளோட இந்த வேத பகுதியில் யோசுவா 3வது அதிகாரம் 5-8 வரைக்கும். 5-8 வரைக்கும் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு அவங்க லீடர்ஸ் கிட்ட சொல்வார், நம்ம இதை நம்ம கடந்து போக போகிறோம், இதை நம்ம இப்படி செய்ய போகிறோம் சொல்லி அவர் சொல்கிறப்ப he has that so strong of faith, he has that faith. அந்த faith தான் அவங்கள கடக்க வச்சுச்சு. அந்த faith தான் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதே தான் நம்ம தேவன் பின்னோக்கி போகிறப்ப நமக்குள்ளாக அந்த ஃபேத் லெவல் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஃபேத் லெவல் இல்லாதபடிக்கு இன்னொரு பகுதிக்கு, இன்னொரு லெவலுக்கு நம்மளோட ஃபேத் லெவல் போக வேண்டும். நம்மளோட அந்த நீங்கள் யோசுவா 3வது அதிகாரம் 5-8 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்களா, அங்கே போய் அவங்க அந்த ரிவர்கிட்ட நிற்கிறாங்க, யோர்தான் நதிக்கிட்ட அவங்க நிற்கிறாங்க. பிஃபோர் the people could move forward with God, they had to consecrate themselves. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் அந்த அதிகாரத்தில் படிச்சிங்களா, அவங்க அந்த யோர்தான் நதியை கடந்து போகிறதுக்கு முன்பதாக அவங்க they have to consecrate, அவங்க பரிசுத்தமாக ஆக்கப்பட வேண்டும்.
ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. நம்ம இந்த யோர்தான் நதியை கடந்து போகணும்னு சொன்னால் நம்மளோட செல்ஃப், நம்மளோட வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். பரிசுத்தம் என்றது இஸ் a very big topic. ஏன் நம்ம பரிசுத்தமாக மாற்ற வேணும்? ஓகே, நீங்கள் அந்த டெக்ஸ்டில் நம்ம திருப்பி போவோம். திருப்பி யோசுவா 3ஆவது அதிகாரம் 6 to 8 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களா? ஓகே, ஏன் பரிசுத்தப்பட வேணும்? அவங்க அப்படி போயிடலாமே, நடந்து அந்த யோர்தான் நதி அப்படியே தாண்டி போயிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஏன்னா தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஓகே, அந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமான ஒரு காரியம். இப்போ அவங்க அந்த யோர்தான் நதியை கடந்து போக போகிறாங்களா, அந்த காரியமும் ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக தேவன் அதை எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால தான் தேவன் யோசுவா கிட்ட சொல்கிறார், they have to consecrate, அவங்க பரிசுத்தமாக ஆகணும் என்று சொல்லி. ஓகே, நம்ம தேவனை பின்னோக்கி போகணும் என்று சொன்னார். ஓகே, கண்டிப்பாக ஓகே நம்மளும் பரிசுத்தமாக மாற வேண்டும். தேவனுக்கு ஏற்றதாக பரிசுத்தமாக ஆக வேண்டும். ஏன்னா வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. 1 பேதுரு 1:16. 1 பேதுரு 1:16. ஓகே, உங்களுக்காக நான் தமிழில் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் be holy because I am holy. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். He is a holy God. அதனால அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னதான் இருந்தாலும் ஓகே உங்கள் குடும்பத்து நபர் அதை செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஓகே, அதேமாரி இயேசு கிறிஸ்து நம்மளோட பிதாவாக இருக்கிறார், நம்மளோட தகப்பனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறப்ப நம்மளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்குறார். தேவனை பின்னோக்கி போகணும் அப்படின்னு சொன்னால் 1ஆவது காரியம் நம்மளுக்கு நம்ம என்னன்னா அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வைத்தது மட்டும் இல்லை, நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும், நம்ம பரிசுத்தமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மாரி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுவாராக, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் நீங்கள் படிச்சிங்களா அதே ஜோஷுவாவில்? ஏன்னா அதில் சொல்லியிருக்கிறது நீங்கள் பரிசுத்தமாக வாங்க, நாளை தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியம் செய்வார். டுமாரோ the Lord will do amazing things among you. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த காலங்களில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த காலையில் நீங்கள் இந்த செய்தி எந்த இடத்துலேருந்து எந்த தேசத்துலேருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நம்ம பரிசுத்தமாக மாறும் போது கண்டிப்பாக தேவன் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வாராக, நம்ம வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்கள் செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அவங்க அந்த யோர்தான் நதியை அவங்க கடக்க வைத்தார். அதே பெரிய அற்புதம். அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையிலும் வர வேணும்னா ஒரு காரியம் தேவன் நம்ம இந்த காலை வேளையில் நம்ம கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழ வேண்டும் அவருக்காக. ஹல்லேலூயா. ஒரே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை தேவனுக்காக உண்மை மொத்தமாக பரிசுத்தமாக ஜீவிப்போம், எந்த கலங்கமும் இல்லாதபடிக்கு. ஏன்னா நம்ம அப்பா பரிசுத்தர், அவர்கிட்ட எந்த கலங்கமும் இல்லை. நம்ம அப்பா போலவே நம்ம மாற வேண்டும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே போல என்னை மாற்றும் என்று சொல்வோம். அதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம். ஆனால் இந்த காலவேளை தேவன் சொல்கிறாரு, எல்லா தீங்கான காரியங்களை விட்டு இந்நாள் வரைக்கும் நீ எந்த செய்திருந்தாலும் பரவாயில்ல, இன்று நீ பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று தேவன் வாஞ்சியோடு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிற தேவ ஜனமே, நம்ம எல்லாமே இந்த பரிசுத்தத்துக்காக நம்ம வாஞ்சிப்போம். கண்டிப்பாக தேவன் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இருந்த போதிலும் ஓகே நம்ம கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி போகணும்னு சொன்னால் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. We have to step out in faith in order to see a victory. நம்ம விசுவாசத்தில் கடந்து போக வேண்டும், நம்ம ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, நான் விசுவாசமாக இருக்கேன் தேவனுக்குள்ளாகன்னு சொல்லி. இன்னும் அதிகமாக டவுட்டே இல்லாத
விசுவாசம் தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி ஒரு மூலத்தனமான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டும். தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுப்பார். தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவன் மட்டும்தான். அவர் மேலே இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாக மாற வேண்டும். இந்த கால வேளையில் கூட கண்டிப்பாக தேவன் உங்களை விசுவாசத்தில் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போவாராக. அசைக்க முடியாத விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் விசுவாச எல்லையை தேவன் பெருக செய்வார் சொல்லி. ஆமீன். தேவன் பெரியவராக இருக்கிறாரு. ஓகே, நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுருந்தா யோசுவா சொல்கிறாரு, ஓகே, நீங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப, ஓகே, நீங்கள் சுத்திகரித்து உங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கி நீங்கள் கொண்டு போகிறப்ப இந்த பாதையில் நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த பாதையில் தேவன் உங்களையே நடத்துவார் என்று சொல்லி. ஓகே, இது மிக வல்லமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த கால வேளையில் கூட நம்ம தேவனுக்கு ஏற்ற மாதிரி ஓகே நம்மளோட வாழ்க்கையை மாற்றி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அறியாததும் எட்டாததும் தேவன் நம்மளுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு வானங்களை திறப்பாராக. ஓகே, அவங்க அந்த உடன்படிக்கையை பற்றி அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த வழியில் அவங்க போனதே இல்லை. இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு முன்பதாக போய் அவர்களுக்கு நடத்தி கொண்டு போய் சேர்ந்தார். அதேமாரி தான் நம்ம முன்னோக்கி போகிறதுக்கு நம்ம டிசையர் பண்ணி நம்ம சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய 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 கண்டிப்பாக தேவன் நம்ம முன்பதாக போய் நம்மளுக்கு வழிகளை செம்மையாக மாற்றுவாராக. நம்ம ஸ்டக் பண்ணவே மாட்டோம். எப்போ தெரியுமா? நம்ம தேவன் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் துணிகரமாக அதை எண்ணி அதை மாற்றி அவரோட பின்பதாக நம்ம போனோமா, தேவன் நம்ம முன்பதாக போய் நம்மளுக்கு எல்லாத்தையும் சிறந்த முறையில் நம்மளுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பாதையில் போனதே இல்லை, இருந்த போதில் now it was at the head of the line. தேவன் உங்களையே தேவன் உங்கள் முன்பதாக போய் அதை வாய்க்க செய்வார், அதை நடத்தி செல்வார் என்று அவங்க சொன்னாங்க. அதேமாரி அவங்க போனாங்க, தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட தேவன் நம்ம முன்பதாக செய்வாராக. தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக மாறும்போது அவர் சொல்கிற காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்து ஓகே அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே விசுவாசத்தில் இன்னொரு எல்லைக்கு போக வேண்டும்னு சொல்லி அதை தொடர்ந்து நம்மளே நம்ம பரிசுத்தப்படுத்திக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட அப்பா பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. எந்த காரியத்தில் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும், எந்த காரியத்தில் நீங்கள் விட்டு விலக வேண்டும், என்ன காரியம் உங்களை ரொம்ப பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது, தேவனோட பரிசுத்தத்தில் நம்ம முன்னோக்கி போகாதபடிக்கு, தேவனோட பரிசுத்தத்தில் நம்ம இணையாதபடிக்கு என்ன காரியம், என்ன பலவீனங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, உங்களோட பலவீனங்கள் ஓகே உங்கள் பரிசுத்தத்தை இழுத்து கொண்டு இருக்கலாம். அது எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தேவனுக்கு அது தெரியும். ஓகே, நம்ம பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை தரிசிக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வாஞ்சை கொண்டால் நீங்கள் உங்கள் மனசுத்தில் நான் பரிசுத்தமாக ஆண்டவரே என்னையே பரிசுத்தமாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாஞ்சை கொண்டால் தான் தேவன் உங்கள் மத்தியில் கிரியை செய்வார், உங்களோடு கிரியை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கொஞ்சம் ஒரு நிமிடம் எடுத்து நம்ம தலையை வணங்கி, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, முன்னோக்கி போகிறதுக்கு நான் பரிசுத்தமாக ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்து தலையை வணங்கி நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Oh hallelujah. Hallelujah. ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க அப்பா. ஹல்லேலூயா. ஓகே, மறுபடியும் ஓகே நம்ம வசனத்துக்குள்ளாக போகிறப்ப ஓகே நம்ம முன்னோக்கி போகிற ஜனமாக இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு ஃபேத் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் லெவல். ஓகே, நீங்கள் ஜோஷுவா பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் லெவல். however the real step of faith is what they are asking to do next. ஓகே, இப்போ உடன்படிக்கை பெட்டியை எடுத்தாச்சு, பரிசுத்தமாக ஆக்கிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்தாச்சு. அடுத்த லெவல் அவங்க என்ன போகிறாங்கன்னா கடந்து செல்ல போகிறாங்க யோர்தானை. இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆனால் இங்கே தான் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, ஜோஷுவா அவர்கிட்ட சொல்கிறாரு,
whenever you reach the edge of the Jordan's river, okay, go and stand in the river. ஓகே, அவர் சொல்கிறார் நீங்கள் யோர்தான் ஓகே அந்த ரீச் பண்ணிட்டோன்னா யோர்தானை நீங்கள் கிட்ட போகிறப்ப நீங்கள் யோர்தானோட அந்த அந்த கரை ஓகே அந்த ரிவரோட கரையில் போய் நிற்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போய் ஸ்டாண்ட் இன் த ரிவர் ஓகே அந்த அந்த நதிக்குள்ளாக போய் நில்லுங்கன்னு என்று சொல்கிறார். தேர் ஆர் 2 things instruction that he has gave. 2 instruction அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த யோர்தான் நதி எப்படிப்பட்ட ஒரு நதின்னு சொன்னால் அது வந்து ஜோர்டன் ஓகே யோர்தான் சொல்கிறப்ப இஸ் டிசென்ட் அப்படின்னா பாரம்பரியமாக இருக்கிறது. ஓகே, அதோட ஹைட்டு எப்படின்னா 12 to 14 feet high, 12லேருந்து 14 feet ஹையாக இருக்குமா அதோட அது வந்து மேலேருந்து அப்படியே ஊற்றும் நதிகளாக இருக்குது. நீங்கள் வேதத்தில் படித்தா அப்படியா சொல்ல, அது வந்து மேலேருந்து அந்த தண்ணி ஊற்றுக்கிற நதியாக இருந்துச்சு. ஓகே, யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஜனமும் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க பரிசுத்தமாக ஆயத்த உடன்படிக்கை பெட்டியை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் யோசுவா சொல்கிறாரு போய் அந்த கரைக்கிட்ட நில்லுங்க. ஓகே, at the bank of the அந்த edge of the river அந்த கரை. ஓகே, நீங்கள் அந்த கரைனா என்னென்னா உங்களுக்கு தெரியாது, அந்த ஓரம். ஓகே, அந்த ஓரத்துக்கு போய் நில்லுங்க, கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு பெரிய காரியம் செய்வார் சொல்லி. ஓகே, in order to see power of God, ஓகே, in order to see a power of God நம்மளுக்கு faith ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவனோட வல்லமையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க அந்த ஜோர்டானை கடந்தாங்க தெரியுமா, அது வந்து உண்மையான தேவனோட வல்லமையை காட்டுகிறது. அவர் எவ்வளோ பெரியவர் என்று காட்டுது, அவர் எவ்வளோ அற்புதர் என்று காட்டுது. ஓகே, அவங்க வந்து லிட்ரலி உண்மையாலே லிட்ரலி ஃபெய்த்தில் தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க எடுத்து வைக்கிற அடி வந்து உண்மையாலே ஒரு ஃபெய்த்தில் தான் அவங்க செஞ்சாங்க. இந்த கால வேளையில் கூட ஓகே, நீங்கள் ஒவ்வொரு அடியும் இந்த காலகட்டத்தில் இந்த பேண்டமிக்கில் இருக்கிற இந்த கோவிட் பேண்டமிக்கில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு அடியும் கூட ஒரு விசுவாச அடியதாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவன் மட்டும்தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உங்கள் விசுவாச எல்லை இன்னொரு லெவலுக்குள்ளாக போகும். ஓகே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் கண்டிப்பாக உங்களையும் என்னையும் இன்னொரு லெவலில் இந்த விசுவாச எல்லையில் கொண்டு போவாராங்க. அப்போ அவங்க போய் அந்த ஏஜில் நின்றாங்க. ஓகே, அந்த ஏஜில் நிற்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம் எப்படி அந்த நீர்க்காய் ஓகே அந்த நீர்க்கால் ஓரமாக போய் நின்றாங்க. அந்த ரிவர் ஓரமாக போய் நின்றாங்க. அங்கே தான் அற்புதம் நடந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு தெரியாத அற்புதம் நடக்கும்போது, ஆனால் அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. அவங்க ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பாக அவங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்லி இந்த காலையில் கூட நீங்கள் விசுவாசமாக இருங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. எந்த குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? எதில் நீங்கள் முன்னோக்கி போகணுமா இருக்கலாம்? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் படிப்பில் நீங்கள் முன்னோக்கி போகணும்னு இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் வேலை இடத்துல ஓகே நீங்கள் முன்னோக்கி போகணும் தான் இருப்பீங்க. யாருமே பின்னோக்கி போய் யாருமே வந்து வேலையை இழந்துடணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே அந்த தாட் இருக்காது. நீங்கள் முன்னோக்கி போகணும்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தேவ ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு சிறிய இலாஸ்ட்ரேஷன் சொல்லலான் இருக்கேன். ஓகே, ஸ்டெப்பிங் அவுட் இன் ஃபெய்த். ஓகே, விசுவாசத்தில் எப்படி நம்ம வெளியாகிறது, எப்படி அது ஓகே ஹவு ஸ்டெப் அப் இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி ஒரு இலாஸ்ட்ரேஷன் சொல்லலான் இருக்கேன். ஓகே, சார்ல்ஸ் ஸ்வீட்டால் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தக பேர் வந்து 3 Step Forward 2 Step Back. ஓகே, 3 அடி முன்பதாக 2 அடி பின்பதாக. ஓகே, அதுதான் வந்து தமிழில் அந்த புக்கை நம்ம சொல்லணும்னா அப்படி தான். ஓகே, ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு ஃபார்மர் ஓகே ஒரு விவசாயியோட ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு கதை. இதை நான் படிச்சிருக்கேன். ஓகே, என்னென்னா இந்த கதையில் வந்து ஒரு ஃபார்மர் இருந்தார். சரியா?
ஓகே. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு வந்து ஹண்டிங் செய்கிற நிறைய கூட்டாளி இருந்தாங்க. அந்த ஹண்டிங் அந்த துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் போய் பிராணிங்கள்லாம் பிடிப்பாங்கல்ல. ஓகே. அந்த ஹண்டர்ஸ் அந்த ஹண்டிங் செய்கிறதுக்கு அவருக்கு நிறைய கூட்டாளிங்க இருந்தார். இவரும் வந்து இந்தமாரி ஹண்டிங்லாம் செய்வாராம். ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, அவர் வந்து நிறைய பிராணிகள் வளர்ப்பார் அவரோட வீட்டில். ஸோ அதேமாரி அவர் வந்து ஒரு அழகான ஒரு பிராணியை அவங்க வீட்டில் வளர்த்து கொண்டு இருந்தாராம். அது என்னென்னா அவரோட அழகான ஒரு நாய்க்குட்டி. ஓகேங்களா. அந்த நாய்க்குட்டியை வந்து அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான நாய்க்குட்டியாக அவர் வளர்த்தாரா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அவர் வாங்கினாரா. காசு கொடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப விலை கொடுத்து அந்த நாய்க்குட்டியை வாங்கி அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாப்பாடும் கொடுத்தாரா. அதோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப விலை மதிப்புள்ள சாப்பாடு, நாய் சாப்பாடு அந்தமாரி அவர் கொடுத்தாராம். அது வந்து ரொம்ப ஹையான ஒரு ட்ரெயினரை வச்சு அதை ட்ரெயின் பண்ணாராம். ஓகேவா. அவர் எல்லாமே இது பெஸ்ட்டான காரியத்தை அந்த நாய்க்குட்டிக்கு அவர் வந்து செய்தாரா. அவரோட மைண்டில் என்னன்னா, இந்த நாய் வந்து இந்த பிராணி தான் வந்து உலகத்தில் இது சிறந்ததாக இருக்கணும், இதுதான் இந்த பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த பெஸ்ட்டான காரியம் அவர் கொடுத்து அவர் அப்படி வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணி அவர் வளர்த்து கொண்டு வந்தாராம். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவருக்குள்ளாக ஒரு என்ன தன்னம்பிக்கை, அவருக்குள்ளார ஒரு ஃபெய்த் என்னன்னா, நம்ம நாய் தான் வந்து நம்மளோட கூட்டாளிங்களோட ஓகே சிறந்த நாய்க்குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு போட்டில் அவங்க ஒரு ஹண்ட் போனாங்களாம். சரிங்களா. அவங்க ஒரு ஹண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவங்கவுங்க நாய்க்குட்டிகளை அவங்களும் மற்ற கூட்டாளிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். ஸோ என்ன போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த வாத்து கூட்டம் வந்து அவங்க போட்டில் போனாங்களாம். தண்ணியில் போட்டில் போய் வாத்து கூட்டம் வந்து ஒரு அப்படியே கூட்டமாக அந்த தண்ணியில் வந்து கொண்டு இருந்துச்சான். திடீர்னு என்ன செஞ்சுச்சான், ஒரு 20-30 வாத்து வந்து தண்ணியில் மூழ்கி ஓகே அது இறந்துருச்சான். சரியா. அது இறந்துட்டோன்னே கொஞ்சம் வாத்து வந்து மிடில் ஆஃப் வாட்டர், கொஞ்சம் வாத்து வந்து அந்த கரையில் சரிங்களா அங்கே வந்து இறந்து கிடந்துச்சோம். அப்போ இந்த மனுஷன் என்ன சொன்னாரா, இந்த சார்ல்ஸ் என்ன சொன்னாரா, என்னோட நாய் பாருங்க, நான் வளர்த்த நாய் இந்த பிராணி வந்து எப்படியும் ஓகே இந்த வாத்துக்களை எடுத்துகிட்டு வந்து அந்த கரையில் கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு அவங்க கூட்டாளிக்கிட்டலாம் சொன்னாரா. அப்போ அவங்க கூட்டாளி சொன்னாங்க, சரி நம்ம பார்ப்போம், நீங்கள் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த நாய் வந்து அவர் சொன்ன மாரியே போய் அந்த வாத்துகளை போய் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துச்சான். காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னா, அந்த வாத்தை வந்து அது வந்து கடிக்கலை, எதுவும் செய்யலை, ரொம்ப விசித்திரமான முறையில் போய் அதை வந்து காப்பாற்றி அதை கொண்டு வந்துச்சோம். கொண்டு வந்தோடனே சார்ல்ஸ்க்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டேன். ஐயோ, நான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி, நான் இவ்வளோ ட்ரெயின் பண்ணி நான் இவ்வளோ பலனாக செஞ்சிருச்சேன், என்னோட பலன் எதுவுமே வீணாக போகலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பெருமையை அடைஞ்சு அவர் கூட்டாளிக்கிட்டெல்லாம் சொன்னார், பாருங்கள் இப்படி என்னோட நாய் பாருங்கள் இவ்வளோ அழகாக செஞ்சிச்சுன்னு. அதில் ஒரு கூட்டாளி அவர் சொன்னாராம், அவர் சார்ல்ஸை பார்த்து சொன்னாராம், சார்ல்ஸ் உண்மையாலே உன்னோட நாய் திறமையான்னு கேட்டாரா. அதுக்கு சார்ல்ஸ் சொன்னான்னா, அதில் என்ன உனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு அவர் கூட்டாளி சொன்னாரா, உன் நாய் வந்து ஒரு காரியம் உனக்கு தெரியல, உன் நாய் வந்து என்னன்னா அது வந்து கரையில் இருக்கிற வாத்தை மட்டும்தான் எடுத்துச்சே தவிர அந்த தண்ணியில் மூழ்கிட்டு இருந்துச்சு அந்த வாத்தை அதை காப்பாற்றுறேன்னு சொல்லி. எப்படின்னு அவர் கேட்கும் போது அவரோட கூட்டாளி சொன்னாரா, வாத்து வந்து நடந்து போய் தான் அந்த தண்ணி கரையில் இருக்கிற அந்த வாத்தை எடுத்துகிட்டு வந்துச்சு, அதுக்கு ஸ்விம் தெரிந்தால் கண்டிப்பாக அந்த அந்த நீரில் இருக்கிற அந்த நடுவு நீரில் இருக்கிற அந்த வாத்தை அதை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிருக்கிறோன்னு சொல்லி. ஓகே, இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட விசுவாச
எல்லை என்றது, விசுவாச பாதை என்றது கரையிலே இருந்துடக்கூடாதுங்க. நம்ம மூழ்க வேண்டும், தேவனுக்குள்ளாக மூழ்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்ய. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளோட விசுவாசம் நம்ம தேவன் மேலே அதிகரிச்சிருச்சு, பெருசாகரிச்சுன்னு. இல்லை, நம்ம கரையிலே நின்றக்கூடாது, நம்ம மூழ்க வேண்டும். தேவனுக்குள்ளாக அதிகமான விசுவாசமாக இருக்க வேண்டும். ரெடிக்கல் ஃபேத்தாக நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி போகிற ஜனமாக இருக்கணும். நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த இல்லை நான் ஆண்டருக்குள்ளாக இன்னும் விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாற்றிக்காதபடிக்கு இன்னொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க வேண்டும். இன்னொரு லெவல் நம்ம போக வேண்டும். அது எப்படி செய்ய முடியும்? கண்டிப்பாக நீங்களும் நானும் நம்ம சுயத்தினால நம்ம சொந்தமாக செய்ய முடியாது. ஆவியானவர் பலத்தால தான் நம்ம செய்ய முடியும். ஆவியானவர் தான் நம்மளோட விசுவாசத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக முடியும். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால தான் எக்ஸசைஸ் யுவர் ஃபேத்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ்னால் என்ன? உடல் பயிற்சி நம்ம செய்ய வேண்டும், ரைட்? நம்ம உடல் நல்லாக இருக்க வேண்டும் சொன்னால் உடல் பயிற்சி செய்ய வேண்டும். எல்லாமே அன்னாடிக்கு உடல் பயிற்சி செய்ய முடியாது. பயிற்சி ஏன் செய்கிறோன்னு சொன்னால் டு பி அ பெட்டர், பெஸ்ட், எக்ஸலண்டாக மாறணும். அதனால தான் எக்ஸசைஸ் யுவர் ஃபேத்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட ஃபேத்தை பயிற்சி பண்ண வேண்டும். அன்றாடம் நம்ம தேவன்கிட்ட, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னோட விசுவாசமானது ஒரு பயிற்சிக்குள்ளாக போகணும். எந்த சூழ்நிலையை நான் அசந்தரக்கூடாது ஆண்டவரே. எவ்வளோப்பட்ட ஆண்டவரே நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் என்னை நடத்த வேண்டும். அதுக்கு நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அசையாமல் இருக்க வேண்டும். ஆவியானவரோட துணியோடு தான் நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம தேவனை ஓகே நம்ம பின்னோக்கி போகிறப்ப கண்டிப்பாக விசுவாசம் வேணும், சரிங்களா? விசுவாசம் இல்லாட்டி நம்ம தேவனை பின்னோக்கி போக முடியாது, நம்மளும் முன்னோக்கி போக முடியாது. அதனால் தேவன் நம்மளை நிறைய காரியங்களை செய்ய சொல்வார். ஓகே, அந்த காரியங்கள் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், இம்பாசிபிளாக கூட இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், நம்மளால் செய்ய முடியாத காரியமாக கூட இருக்கலாம். தேவன் நம்மளை He will ask us to go where we can't see. ஓகே, அவர் நம்மளே சில நேரத்தில் சில இடத்துக்கு போக சொல்லுவார், சில எல்லைக்குள்ளாக போக சொல்லுவார். நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அவருக்கு தெரியும் அவர் எப்படி நம்மளை நடத்த வேண்டும்னு சொல்லி. ஓகே, அவர் நம்மளே சில இடத்துங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஓகே, நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு நன்மை வருமா, நன்மை புறப்பட்டு வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மளை செய்ய சொல்லுவார். விசுவாச பாதையில் நம்ம போகிறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஓகே, தேவன் நம்மளை சில காரியங்களை செய்ய சொல்வார். ஓகே, நம்மளுக்கு அது ரொம்ப என்னது, இந்த இடத்துல ஒன்றுமே நடக்காது, இந்த இடத்துல ஒன்றுமே வராதே அப்படின்னு கூட நடக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த பாதையில் நம்மளை கொண்டு போனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய விசுவாச எல்லைகளை பெரிது பண்ணுவார். தேவனை நம்ம ஒன்றும் பற்றி கொள்வோம்னு சொல்லி நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் நம்ம சேருவோம்னு சொல்லி கண்டிப்பாக தேவனுக்கு தெரியும். ஓகே, he asks us to do things that we don't know how to do. நம்மளுக்கு சில நேரத்தில் தேவன் காரியங்களை செய்ய சொல்வார், நம்மளுக்கு செய்யவே தெரியாது. அது நம்மளுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். அது நம்மளுக்கு இது எனக்கு செய்ய தெரியாதுன்னு, ஆனால் தேவன் நம்மளை செய்ய சொல்வார். எப்போ தெரியுமா? அவரோட விசுவாச பாதையில் அந்த ஜேர்னியில் நம்ம ஓகே அவரோட போய் கொண்டு இருந்தால் அது நம்மளுக்கு நடக்கும். அதேமாரி தான் நீங்கள் பாருங்கள், ஜோஷுவா புஸ்தகத்தில் அவங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்து அவங்க போனாங்க, ரைட்? அவங்களுக்கு தெரியாது எங்கே என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்க. தேவன் சொன்னார், அவங்க பரிசுத்தமாகினாங்க, உடன்படிக்கையை பற்றியை எடுத்தாங்க, அந்த கரையில் போய் நின்றாங்க, அற்புதம் நடந்துச்சு, தேவனோட வல்லமை இறங்குச்சு. அதே தான் இந்த காரியங்கள்லாம் நம்ம தேவன் பின்னோக்கி செய்ய சொன்னால் கண்டிப்பாக நம்ம தேவன் சொல்கிற பாதையில் நம்ம போகும்போது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம டெஸ்டினியை நம்ம அடைவோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை என்றைக்குமே விடக்கூடாது. ஏன்னா நம்ம விசுவாசத்தில் ஒரு படி நம்ம எடுத்து ஓகே வேறு லெவலில் நம்ம போகிறப்ப we will never ஓகே நம்ம என்னன்னா தேவன் என்ன நமக்குள்ளாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அக்கம்ப்ளிஷ் ஆகும். ஓகே, அது ஒரு பரிபூர்ணமாக ஆகும். அது மட்டும் இல்லாத God wants us to do. ஓகே, தேவன் நம்மளை எங்கே போகணும்னு சொன்னேன் அதை அவர் நம்மளை வழி நடத்துவார். ஓகே, see what God wants us to see. தேவன் என்ன பார்க்குறாரோ அதை நம்ம பார்ப்போம்.
ஓகே, நம்ம கண்கள் திறக்கப்படும். தேவன் நம்மளை எங்கே போகணும்னு சொல்கிறாரோ அங்கே நம்ம போய் சேருவோம். தேவன் நம்மளை வைத்து இருக்கிற அந்த காரியம் முழுமைக்குள்ளாக வரும். நம்மளை வைத்து கொண்டு இருக்கிற அந்த வேலை ஒரு முழுமைக்குள்ளாக வரும். நம்ம விசுவாசத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது. ஹல்லேலூயா. ஓகே, if we step out in faith we are going to see. என்னென்ன பார்க்க போகிறோம்? நம்ம விசுவாசத்தில் ஒரு காலடி எடுத்து வைக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையிலும் என்ன வாழ்க்கையிலும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், சாத்தியம் ஆகாததெல்லாம் சாத்தியமாகும். ஓகே, the impossible become possible. Hallelujah. The impractical become possible. ஓகே, நடைமுறைக்கு அது சாத்தியமே இல்லை, அது செய்யவே முடியாது. நடைமுறை வாழ்க்கையில் ஜெனரலாக இது செய்யவே முடியாது. ஆனால் நம்ம விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கிறப்ப நம்மளால் செய்ய முடியும். ஓகே, சாத்தியமாகாது, இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறோமா, நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம இன்னொரு பாதையில் நம்ம கால் எடுத்து வைக்கிறப்ப அதெல்லாம் நமக்குள்ளாக சாத்தியமாகும். அடுத்தது இம்பாசிபிள் பிகம் ரியாலிட்டி. ஓகே, முடியாதது முடியும் என்று தேவன் நம்மளுக்கு நடத்தி வைப்பார். எப்படி தெரியுமா? நம்ம சுயத்தில் போகாதபடிக்கு தேவனை சார்ந்து அந்த விசுவாசத்தில் இன்னொரு லெவலில் நம்ம போகிறப்ப கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி போகிற ஜனமாக தேவன் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம திருப்பி சொல்கிறேன், ஜிசிசி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசுவா புத்தகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் அந்த ஏஜில் அவங்க போய் நின்றாங்க. ஓகே, அந்த தண்ணி மேலேருந்து வர தண்ணி அப்படியே குவியலாக நின்றுச்சான். சரிங்களா? அப்படியே குவியலாக நின்றுச்சான். அதை நான் கேட்குறப்ப உண்மையாலே தேவன் எவ்வளோ பெரிய வல்லவர், எவ்வளோ பெரிய நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவனே இல்லை, அவளை போல யாருமே இல்லை. ஏன்னா அவ்வளோ வல்லமையான ஒரு காரியம் சொல்ல. குவியலாக தண்ணி நின்றது சரித்திரமே இல்லைங்க. குவியலாக தண்ணி எப்படி நிற்கும் யோசிச்சு பாருங்க. குவியலில் என்ன காரியம் தெரியுமா இங்கே நிற்கும்? இந்தமாரி மண் அப்படியே குவியலாக நிற்கும். ஓகே, இந்த உப்பு அதுக்கே ஒரு அப்படி ஒரு குவியலாக அந்தமாரி காரியம் தான் நிற்கும். தண்ணியை அடக்க முடியாது. ஆனால் தேவன் அவ்வளோ வல்லமையாக கிரியை செஞ்சார். அவங்க யோர்தான் நதியை ஓகே ஒரு தண்ணி இல்லாமல் அதை அவங்க கடந்து போனாங்க. அதேமாரி நீங்களும் நானும் கடந்து போகிற ஜனமாக தேவன் நம்மளை மாற்ற முடியும். எப்போ தெரியுமா? தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை இன்னொரு லெவல் கொண்டு போகணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் எங்கே போக சொன்னாலும் நான் போவேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த கால வேளையில் அப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சொன்னால் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எபேசியர் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. எபேசியர் 4:20 எபேசியர் 3:20. ஓகே, எபேசியர் 3:20 ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். நம்ம வேண்டிக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ அழகான ஒரு வசனம். அதனால் கண்டிப்பாக விசுவாசத்தில் இன்னொரு எல்லைக்கு போங்க. தேவனை நான் முன்னோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவரை நீங்கள் என்னோட விசுவாசத்தை இன்னொரு லெவல் கொண்டு போங்க. ஆண்டவரே, நான் இங்கே போனதே இல்லை ஆண்டவர், ஆனால் நீங்கள் போக சொல்கிறீங்க, நான் செய்வேன் ஆண்டவரை. ஆண்டவரே, இது நான் செய்ததே இல்லை ஆண்டவர், ஆனால் நான் செய்வேன் ஆண்டவர். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை நடத்துவீங்க ஆண்டவரை. ஆண்டவரே, இது எனக்கு சாத்தியமாகவே இல்லை ஆண்டவரை, ஆனால் நான் இது சாத்தியமாக நீங்கள் எனக்கு நடத்தி முடிப்பீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் செய்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம கூர்மையாக தேவனோட
வாய்ஸை கேட்குற ஜனமாக தேவன் நம்மளை மாற்றுவாராக. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, தேவன் சொன்னாதான் நம்ம செய்ய வேண்டும். தேவன் நம்மளோட இடைப்பட்டால் தான் நம்ம செய்ய வேண்டும். சரிங்களா? வேற மனுஷன் சொல்றான், மனுஷன் இந்த வார்த்தையை சொல்றான், மனுஷன் நம்மளை அங்கே போக சொல்றான், இதை ட்ரை பண்ண சொல்றான், அதெல்லாம் இல்லைங்க. வானாதி வானவர், ஓகே, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அவர் சொன்னார்னா கண்டிப்பா நடத்துவாரு. அவரோட வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. அவரே வல்லமையான தேவன். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் அதிகமாக வல்லமை உடைய ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால மூவிங் ஃபார்வர்ட், ஓகே, ரொம்ப முக்கியம். we need to have a radical faith. ஓகே, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தேவன் மேலே வைக்க வேண்டும். ஓகே, சாதாரண விசுவாசம் இல்லை. பிரச்சனைகள் வந்தால் விசுவாசம் தளர்ந்து போகிற விசுவாசம் இல்லை. ஜிசிசி தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், ஓகே, அந்த புடி சொல்லுவாங்களே, குரங்கு புடின்னு சொல்லுவாங்களே, அதே மாரி தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அசைக்கவே கூடாது. என்ன மாறினாலும் சரி, வானமும் பூமி அழிந்து போனாலும் சரி, தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒருபோதும் ஒரு பெர்சன்ட் கூட குறையக்கூடாது, அதிகரிச்சுட்டு போனோம். நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாரி செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் தேவன் நடத்துவார். உங்களை ஒரு குறை இல்லாமல் தேவன் உங்களை பாதுகாத்து கொள்வார். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நீங்கள் கடந்து போகிற ஜனமாக இருப்பீங்க. அதான் அங்கே நடந்துச்சு. அவங்க கடந்து போனாங்க. அவங்க அந்த யோர்தான் நதியை அவ்வளோ அழகாக கடந்து போனாங்க. ஏன்னா தேவனோட மகிமை அங்கே வெளிப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் கூட இதெல்லாம் நடக்கணும். விசுவாசத்தில் இன்னும் எல்லைக்கு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்மளுக்கு உதவி செய்யணும்னா அது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளைக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை என் மேலே இறங்குங்க என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரை என்னை நடத்துங்க என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மட்டும்தான் ஆண்டவரை என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் கைகளை தூக்கி கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஓகே, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தாங்க உங்களோட கம்ஃபர்டர். ஓகே, அவர் தாங்க உங்களோட ப்ரொடெக்டர். ஓகே, அவர் தான் உங்களுக்கு பாதுகாத்து கொள்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. அவர் தான் உங்களோடு உங்கள் வாழ்க்கை துணையாக கடைசி வரைக்கும் நம்மளோடு இருக்கிறாரு. உங்களோடையும் என்னோடையும் தேவன் நம்மளுக்கு விட்டுட்டு போன ஒரு அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் கண்டிப்பாக நம்ம குறைகளை இருந்து அவர் நம்மளுக்கு நிறைவாக மாற்றுவாராங்க. அவர் நம்ம கூடயே இருக்கிறார். மனுஷன் நம்ம கூட இருக்கானோ இல்லையோ, ஆனால் ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விசுவாச பாதையில கூட தேவ ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அப்படியாக கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரை, ஐயா, நான் முன்னோக்கி போன ஆண்டவரை, நான் முடிவை எடுத்துன இயேசுவே, ஐயா, உண்மை நான் பின்னோக்கி வர ஆண்டவரை, என்னை முன்னோக்கி செல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. என் விசுவாசம் ஆண்டவர் மேலே இருந்து ஆண்டவரே அசைக்கவே கூடாது ஆண்டவரே. என் விசுவாசம் இன்னொரு லெவலுக்கு போனோம், எனக்கு உதவி செய்க ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ, வர்ஷிப் யூ ஜீசஸ். ஓ, யூ எக்ஸால்ட் யூ லார்ட். உண்மை மாற்றுமே இந்த கால வேலையில் ஆண்டவரே, ஐயா, உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஒரு குடும்பமாக உயர்த்துகிறோம். எங்கள் விசுவாசம் சில நேரத்தில் தளர்ந்து போயிருக்கு ஆண்டவரே. ஐயா, நாங்கள் ஆண்டவரே சில நேரத்தில் ஆண்டவரே ரொம்ப டவுன் ஆயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலையிலும் கூட ஆண்டவரே அசைக்காத விசுவாசத்தை எங்கள் மேலே குடும்ப ஆண்டவரே. நாங்கள் முன்னோக்கி போகிற ஜனமாக மாற்றுங்க ஆண்டவரே. உங்களால் மட்டும்தான் முடியும் இயேசுவே. ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் மேலே திருப்பி உங்கள் அனலை இறக்குங்க ஆண்டவரே. உங்கள் அக்கினியை இறக்குங்க ஆண்டவரே. குடும்பமாக ஆண்டவரே உண்மை மாற்றுமே நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. குடும்பமாக ஆண்டவரே உங்கள் வல்லமையை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஐயா, இயேசுவின் நாமத்தில் உங்களோட வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நேரத்தில் இறங்க முடியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை தேற்ற முடியாக ஜெபிக்கிறேன். அவர்களோட விசுவாசத்தில் ஆண்டவரை தழுந்து போகாதபடிக்கு தேவன் தாமே இவர்களை பலப்படுத்த முடியாது
முடியாக நான் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் விசுவாசம் இன்னொரு லெவலுக்கு போக முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்கிற ஜனமாக மாற்றுங்க ஐயா. நீங்க ஆண்டவரை காட்டுற காரியத்தை ஆண்டவரே ஐயா அது தெளிவாக ஆண்டவரை பார்க்கிற ஆண்டவரை கண்களை திறக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் சாத்தியம் இல்லாதவங்க இருக்கோ ஆண்டவரே அது சாத்தியமாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா எதெல்லாம் இம்பிராக்டிக்கலாக இருக்கிறோ ஆண்டவரே அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இம்பாசிபிளாக இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் ரியாலிட்டிக்கலாக கொண்டு வர முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில கூட ஆண்டவரே ஐயா உன் வல்லமையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசு வல்லமை எங்களுக்குள்ளாக வர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே நீங்க மாற்றம் ஆண்டவரே. இவர்களை ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை குறையில்லாதபடிக்கு இந்த வரைக்கும் நடத்திட்டு வந்த உன் கரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை வானங்களை திறக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல சுகத்தை கொடுக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் முன்னோக்கி போகிறதுக்கு இருக்கிற எல்லா தட்டைகளும் என் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உடைக்க முடியாத ஜெபிக்கிறேன். பலத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்த ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே யோர்தானை கடந்து போகிறதுக்கு தேவன் ஆண்டவரே பலத்தை கொடுக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருத்தர் மட்டும் தான் ஆண்டவரே ஐயா எங்களை முன்னோக்கி செல்ல முடியும் ஆண்டவரே. நீர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. உண்மை நம்பி இருக்கிற ஜனமாக எங்களை மாத்துனதுக்காக நன்றி இயேசுவே. இந்த கால வேளையிலும் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் ஜிசிசியை நடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த ஹோம் சர்ச்சும் கரத்தில் கொடுக்குறோம். எங்கள் விசிட்டரும் கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை ஆண்டவரே. எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே ஐயா நீங்கள் ஆண்டவரை உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். எல்லாம் உமக்கு பிரியலாத காரியங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை விட்டு ஆண்டவரை அகண்டு போக முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நீங்க எங்களுடைய உள்திரைங்களை பார்க்கிற தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை இயேசுவே. உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை ஆண்டவர். இந்த கால வேளையில ஆண்டவர் உமக்கு பிரியலாத காரியங்கள் எடுங்க ஆண்டவரே. முன்னோக்கி போறதுக்கு பிரியலாத காரியங்கள் ஒழுந்திட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த இதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. எங்க நினைவுகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உமக்கு உண்மையாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரிய உள்ள ஜனமாக மாற்றுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க. இந்த கால வேளையிலும் கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தி இயேசு என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாது இருப்பாயாக. நன்றி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். Praise the Lord GCC. ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த கால வேளையில கூட தேவன் நம்மளோட விசுவாசத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போவாராங்க. என்ன நடந்தாலும் சரி அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் தளர்ந்தே போகக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஆமீன். பிற காரங்களை மாற்றுகின்ற வார்த்தையாக தான் இருக்க வேண்டும். ஓகே நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் இதே ஒப்பிட்டு கடைசியாக ஓகே தேவனை பின்பற்றி போகிறதுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி அதை ஒட்டி நான் உங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறேன். அது அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களோட நான் இந்த செர்மனை ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா அடுத்த வாரம் இஸ் அவர் ஹோலி கம்யூனியன் வீக். சரிங்களா? நம்ம ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் நம்ம போக போகிறோம். மே இந்த வாரத்தோட முடிவு அடையுது. அடுத்த வாரம் இஸ் அ ஹோலி கம்யூனியன் வீக். ஸோ அதனால் உங்களோட இல்லத்திலிருந்து நம்ம ஹோலி கம்யூனியன் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க. உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ அவ்வப்போது கண்டிப்பாக மீடியா டீம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் என்ன செய்வேன்னு சொல்லி. ஸோ அதனால் குடும்ப தலைவராக இருந்தால் கண்டிப்பாக இது நீங்கள் டேக் நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இது டேக் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இஸ் கோயிங் டு பி அவர் ஹோலி கம்யூனியன் வீக் ஃபார் மந்த் ஆஃப் ஜூன்.
ஹalleluya. ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, நீங்கள் வழிய சமுதாயத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம், டிவியில் கேட்டிருக்கலாம், நேட்டில் பார்த்துருக்கலாம். என்னென்னா ஜூன் 10லேருந்து ஒரு சில சபைகள் திறக்கப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ க்ளோரி சிட்டி சர்ச் கலானாச்சாயா க்ளோரி சிட்டி சர்ச் கிளாங், ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்டில் ஸ்லாங்கோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த திறக்கிறதுக்கு எல்லா காரியமும் நான் எல்லாத்தையும் ஏஜியோட உதவி, NSCFோட உதவியோடு நம்ம எல்லாத்தையும் செய்தோம். இருந்த போதிலும் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து ரெட் ஜோனில் இருக்கிறோம். ஓகே, ஸ்டில் இந்த கோவிட்னால ஓகே நம்ம ரெட் ஜோனில் இருக்கிற வாசி நம்ம வந்து 10ஆம் தேதி ஜூன் நம்மளால் வந்து சபையை நம்ம ஒன்று கூட முடியாது, சரிங்களா. நம்ம ஆராதனையை நடத்த முடியாது. அதனால் கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்கிற டேட் வரைக்கும் நம்ம இந்த ஹோம் சர்ச்சை தான் நடத்த போகிறோம். ஓகே, நான் உண்மையாலே விசுவாசிக்கிறேன் இந்த ஹோம் சர்ச்சில் தேவன் பெரிய காரியம் செய்கிறார். ஏன் தெரியுமா? ஓகே, அரசாங்கம் வந்து நம்ம நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த கோவிட் வந்து கொஞ்சம் ஓகே நம்ம ஒரு க்ரீன் ஜோனில் போய் நம்ம தேவனை ஆராதிச்சு அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்குன்னு சொல்லி. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த ஹோம் சர்ச்சில் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், ஒன்றும் தேவன் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற இந்த ஆல்டரை தேவன் உங்களை பீல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் கொடுக்குறாரு. ஓகே, குடும்பத்தில் இருக்கிற இந்த பலிபீடத்தை இன்னும் துதியால் வார்த்தையால் இன்னும் நீங்கள் அதை கட்டுறதுக்கு தேவன் நிறைய நாட்களை கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்திக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இன்னும் நம்ம சொல்கிற நம்மளுக்கு நோட்டீஸ் வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த ஹோம் சர்ச்சில் தான் நம்ம காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஜிசிசி உங்களுக்கு தரமான காரியங்கள் தான் செய்து கொண்டு இருக்குங்க. நம்ம அப்படியே விடவில்லை. ஓகே, நம்ம சபையில் என்ன செய்கிறோமோ அதே தான் இந்த ஹோம் சர்ச்சில் நம்ம செய்து கொண்டிருக்கோம். வீட்டு கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, நம்மளோட மியூசிக் டிபார்ட்மெண்ட் அவங்க பக்கத்தில் காரியங்கள் செய்து கொண்டிருக்க எவ்ரிதிங் இஸ் இன் ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால் உண்மையாலே நான் நன்றி சொல்கிறேன். ஈவன் நம்மளோட மேத்ஸ் டியூஷன் கூட நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆன்லைனில். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு நம்மளோட சண்டே ஸ்கூல் மிகுந்த பெரிய காரியங்கள் செய்துட்டுருக்கேன். இந்த நேரத்தில் கூட சண்டே ஸ்கூல் டீச்சராக நீங்கள் இருந்தீங்களா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். யூ ஆல் அமேசிங். ரொம்ப நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து செய்வோமாக. தேவனோட ராஜ்யத்தை ஒன்றாக நம்ம கட்டுவோம். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். சிறு பிள்ளைகளை இப்படியாக அவங்களுக்கும் நீங்கள் லெசனை கொடுத்து நல்ல புதுமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஓகே, GCC ஓகே, ஹேவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தேவன் உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தி உங்களை கடக்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி எங்களோட விசிட்டராக இருந்தால் இந்த கால வேளையில் கூட வெல்கம் டு GCC. கண்டிப்பாக இன்று பேசப்பட்ட வசனம் உங்களோட இடைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரமும் எங்களோட இணைந்திருங்க. கண்டிப்பாக தேவன் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஓகே, தேவனோட வார்த்தை தான் கண்டிப்பாக உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். சரிங்களா. நீங்கள் எந்த தேசத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனோட பிரசனம் உங்கள் முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இப்படியாக தேவன் நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி மூலியமாக இந்த மாரி காரியங்களை செய்யறதுக்கு கொடுத்த ஞானத்துக்கும் கிருபைக்கும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால் ஸ்டே டியூன் வித் GCC. ஓகே, தரமான காரியங்கள் அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்போம். ஸ்டே டியூன் வித் GCC. Have a blessed Sunday. Have a blessed Sunday. God bless you. பிரைஸ் தி லார்ட் GCC மெம்பர்ஸ். நான் பிரதர் பால் பேசுகிறேன், சர்ச் ட்ரெஷரர். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த MCO காலகட்டத்தில் வந்து நம்ம எங்கேயும் நம்ம மீட் பண்ண முடியாதனால, அதாவது சர்ச்சில் மீட் பண்ண முடியாதனால
இப்போ உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜ் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நாங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இந்த குரூப்பில் நான் கொஞ்சம் இதில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபோ கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டில். ஓகே, ஃபார் டைட்ஸோட உங்களோட டைட்ஸ் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜிசிசியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ மிஷன் பிளேஜ் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட். தயவு செஞ்சு உங்களோட டைட்ஸை வந்து பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்லேயும் மிஷன் பிளேஜ்லாம் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் டிபாசிட் கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணிடலாம் ஏடிஎம்மில். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எதுவும் சந்தேகம், உங்களுக்கு எதுவும் குவேரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதை என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை சிஸ்டர் ரீனாவை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த டைட்ஸ் மிஷன் பிளேஜ் ட்ரான்ஸ்ஃபரை குறித்து. அப்படி நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்லை டிபாசிட் பண்ணிட்டீங்கனாக்கா தயவு செஞ்சு எனக்கு இல்லைன்னா சிஸ்டர் ரீனாக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் குறித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா அந்த ஸ்லிப் இருக்கும்ல, இதை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிப் வரும். இல்லைனாக்கா கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஸ்லிப் இருக்கும். அதை வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. இதை எனக்கு நீங்கள் குரூப்பில் போட தேவையில்லை, எனக்கு பர்சனலாக இல்லைன்னா சிஸ்டர் ரீனாக்கு பர்சனலாக நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்ஸை அனுப்பி விட்ருங்க. தேங்க்யூ.